பண்டைய காலத்தில் உஜ்ஜயினியில் வாழ்ந்தார் மன்னர் விக்ரமாதித்தன். அவர் தைரியம், நேர்மை, நீதித்திறன், பரிவு இவற்றிற்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். ஒரு சித்தர் என்ற பயங்கரவாதி விக்ரமாதித்தனிடம் வந்து, ராஜா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த காட்டில் உள்ள மரத்தில் தொங்கும் ஒரு வேதாளத்தை எனக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்றார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக விக்ரமாதித்தனும் இருண்ட காட்டுக்குள் சென்றார். மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை ராஜா எடுத்து தன்னுடைய தோளில் வைத்து மன்னரின் அரண்மனை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஆனால் வேதாளம் மிகவும் கூர்மையான புத்திசாலி. அது மன்னனை நோக்கி, மன்னா, நான் உங்களுக்கு சில கதைகள் சொல்வேன். அந்த கதையின் முடிவில் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்பேன். நீங்கள் சரியான பதில் சொன்னால் நான் திரும்பவும் மரத்திலேயே ஏறி தொங்கிவிடுவேன். அந்த கதையின் முடிவில் நீங்கள் பதில் ஏதும் சொல்லாவிட்டால் உங்கள் தலை வெடித்துவிடும் என்றது. இதோ அது தன்னுடைய முதல் கதையை ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு சிறிய அரசர் குடும்பத்தில் பிறந்த உலக புகழ்பெற்ற அழகிய இளவரசி மாலினி இருந்தாள். அவள் அழகுக்காக மட்டுமில்லாமல் அறிவு, கருணை, புத்திசாலித்தனம் ஆகியவற்றிற்காகவும் புகழ் பெற்றாள். அவள் மணமுடிக்க தயாரான போது 3 இளவரசர்கள் அவளை விரும்பி வந்தனர். அந்த 3 பேர் தேவதத்தன், அருணோதயன், சூரியசேனர். அதில் தேவதத்தன் மிகுந்த பக்தி, சாந்தமானவர். இவருக்கு ஜோதிடம், வேதம், சிறந்த அறிவுத்திறன் உள்ளது. அருணோதயன் வாழ்வீரன், தைரியமுடையவர், எதற்கும் பயமில்லாமல் தன்னை முழுவதும் அர்ப்பணிப்பவர். சூரியசேனர் கைவினை, எந்திரக்கலை, மருத்துவக்கலை எல்லாவற்றிலும் வல்லவர். ஒரு மனிதரை உயிர்ப்பிக்கக்கூடிய மாயசக்தி உள்ளவர். 3 உண்மையான நேசத்துடன் அவளை விரும்பினர். இதனால் மாலினியின் தந்தை குழப்பமடைந்தார், எவரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. ஒரு நாள் திடீரென மாலினியை ஒரு ராட்சசன் கடத்தி சென்றான். மன்னர் அதிர்ந்து போனார். 3 இளவரசர்களும் வேறு வேறு வழியில் தேடத் தொடங்கினர். தேவதத்தன் தன் மந்திர சக்தியால் மாலினி வடக்கு பக்க மலை குகையில் இருக்கிறார் என்று கண்டுபிடித்தார். அவர் அந்த தகவலை மற்ற இருவருக்கும் கூறினார். அருணோதயன் அந்த இடத்துக்கு சென்று ராட்சசனுடன் தைரியமாக போராடி மாலினியை காப்பாற்றுகிறார். ஆனால் மாலினி போராட்டத்தில் காயமடைந்து அசைவற்ற நிலையில் இருந்தார். சூரியசேனர் அவரது மந்திர சக்தியால் அவளை மீண்டும் உயிர்ப்பித்தார். இப்போது 3 கூறினர், உயிர்ப்பித்தது நான் என்றார் சூரியசேனர். காப்பாற்றியது நான் என்றார் அருணோதயன். கண்டுபிடித்தது நான் தான் என்றார் தேவதத்தன். அதனால் மாலினிக்கு நான் தான் உரியவர் என்று 3 சண்டை போட்டனர். இப்போது விக்ரமாதித்தனிடம் வேதாளம் தன்னுடைய கேள்வியை கேட்டது. ராஜா, இந்த 3 மாலினியை யாருக்கு மணமுடிக்க வேண்டும் என்று வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி கேட்டது. உடனே விக்ரமாதித்தன், தேவதத்தன் கண்டுபிடித்தான், அவர் ஒரு ஜோதிடன். சூரியசேனர் உயிர் கொடுத்தான், அவர் ஒரு மருத்துவர். ஆனால் உண்மையில் உயிரை ஆபத்துக்கு உள்ளாக்கி காப்பாற்றியது அருணோதயன். அன்புக்காக தன் உயிரையே ஆபத்துக்குள் வைத்தவர்தான் உண்மையான கணவன் என்றார். இதை கேட்டவுடன் வேதாளம் சிரித்தது. மன்னா, நீ சரியான பதிலை சொல்லியதால் நான் மீண்டும் மரத்திற்கே போகிறேன் என்று சொல்லி வேதாளம் மரத்தில் ஏறி தொங்கத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் மறுபடியும் மரத்திலிருந்து வேதாளத்தை இறக்கி அதனுடைய முதுகில் சுமந்து செல்கிறான். வேதாளம் அதனுடைய 2வது கதையை கூற ஆரம்பிக்கிறது. அதன் முடிவில் ஒரு கேள்வியும் கேட்கிறது. விக்ரமாதித்தனும் அந்த கதைக்கும் சரியான பதிலையே சொல்கிறான். இப்படியாக வேதாளம் 25 கதைகளை கூறுகிறது. 25 கதைகளுக்கும் சரியான பதிலே விக்ரமாதித்தன் உரைக்க அவனுடைய அறிவுத்திறனை எண்ணி வியந்து வேதாளம் உண்மையை உரைக்கிறது. அந்த சித்தர் நல்லவன் அல்ல, அவன் என்னை அழைத்து வர சொன்னது நல்ல காரியத்திற்காகவும் அல்ல, ஒரு பூஜை செய்து அதில் என்னை அர்ப்பணித்து அவன் சர்வாதிகாரம் பெற விரும்புகிறான். அது மட்டுமல்லாமல் அந்த பூஜையில் உங்களை கொல்லவும் திட்டமிட்டுள்ளான் என்று கூறி அதிலிருந்து விடுபடுவதற்கான யுக்தியையும் விக்ரமாதித்தனுக்கு எடுத்துரைக்கிறது. விக்ரமாதித்தனும் வேதாளம் கூறியபடியே செயல்பட்டு சித்தரின் சூழ்ச்சியை மூழ்கடித்து காளியின் அருளை பெறுகிறான். வேதாளமும் விக்ரமாதித்தனுடைய அறிவுத்திறனை பாராட்டிவிட்டு வேதாள உலகிற்கே திரும்பவும் சென்று விடுகிறது.